ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் டிசம்பர் 5, 2024 இன்று வியாழன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க. புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. செவ்வகத்தின் நீளத்தோடு இதை பெருக்கினால் கிடைப்பது அதன் பரப்பளவு. நீளத்து கூட அகலத்தை பெருக்கினா தான் பரப்பளவு கிடைக்கும். அகலம் போட்டுடலாம். காலையிலேயே மேக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களேப்பா, என்ன விஷயம்? ஆள் ஆரம்பிக்குது. 1 மேலிருந்து கீழேன்னு பார்க்கலாம். ராஜ்யசபை. ராஜ்யசபை ஆளிடம் சொல்லலாம். அரசவையா? 4 இடத்துல சொல்கிறது அந்த அரசவை. அப்புறம் 2 மேலிருந்து கீழ் லேல ஆரம்பிக்குது. தம்பிக்கு உதாரணமாய் விளங்கும் ராமாயண பாத்திரம். தம்பிக்கு உதாரணமாக இருக்கிற பாத்திரம் லட்சுமணன். சூன்னு இருக்குது. 6 இடமிருந்து பலம். அது என்ன சூ என்னன்னு பார்க்கலாம். பல தமிழ் படங்களில் நடித்துள்ள நகைச்சுவை நடிகை. தமிழ் படங்களில் நடித்துள்ள நகைச்சுவை நடிகை சச்சு. சரி, அப்படி இங்கே வந்துடலாமா? 8 இடமிருந்து பலம். மேலே ஆரம்பிக்குது. கோயில் டேஸ் உரிமை யாருக்கு என்பது தொடர்பான வழக்குகளும் உள்ளன. கோயில் உரிமை. அது என்ன உரிமை? எங்களுக்கு தான் முதல் மரியாதை கோயிலில் தலைக்கட்டு பரிவட்டம் எங்களுக்கு தான் முதல்ல கட்டணும். 2ஆவதெல்லாம் கட்டினா ஒத்துக்க மாட்டோம். கட்டு எங்களுக்கு தான் கட்டணும்னு நிறைய பேர் தகராறு பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி, இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். மேலே இருக்குது, மற்றதெல்லாம் போட்டு வந்தால் தெரிஞ்சிடும். 7 மேலிருந்து கீழ் டேஸ் சாலை என்பது பள்ளிக்கூடம். இது பாடசாலை. பாடசாலை என்றால் பள்ளிக்கூடம். அப்படியே 7 இடமிருந்து வளம் பார்த்துடலாமா? பாகிஸ்தான் என்பதன் சுருக்கம். பாகிஸ்தானை சுருக்கனா பாக். 3 மேலிருந்து கீழ் இக்கு இருக்குது. இடைவெளி இன்றி. இடைவெளியே இல்லாமல் அப்படியே இருக்குது. என்ன சொல்கிறது? இக்குன்னு இருக்குது நடுவில். 6 எழுத்து. இடைவெளி இன்றி நெருக்கமாகவா? நேரு இக்கமாக. இது நேயான் மட்டும் பார்த்துட்றேன். 3 இடமிருந்து வளம். அரிசியின் தாய். அரிசியோட அம்மா நெல். அப்போது நெக்குன்னு இருக்குது. 3 மேலிருந்து கீழ் இடைவெளியின்றி நெருக்கமாக. மாடகான் வந்துருச்சு. 8 இடமிருந்து வளம். கோயில் டேஸ் உரிமை யாருக்கு என்பது தொடர்பான வழக்குகளும் உள்ளன. இது கோயில் மேடாக அப்படின்னா மண்டகப்படி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். மண்டகப்படி. நிறைய வழக்குகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஈகோ தான் இருக்கும். என்னது, என்னோட மரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு முன்னாடி அவனுக்கு மரியாதை அப்படின்லாம் தான் வழக்கு போயிட்டுருக்கோம். மண்டகப்படி எனக்கு தான் உரிமை அப்படின்லாம் இது ஈகோ எடுத்துகிட்டு பார்த்தாச்சுன்னா வழக்குக்கு செலவே இருக்காது. செலவையாவது மிச்சம் பண்ணிருக்கலாம் நிறைய பேருக்கு. சரி, 5 மேலிருந்து கீழ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். முதியோர் டேஸ்கங்கள் பெருகி வருவது விசனத்திற்குரிய ஒன்று. முதியோர் காப்பகங்கள் இல்லை. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. முதியோர் காப்பகங்கள் இப்போல்லாம் நிறைய வரதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது. பசங்கள்லாம் படிச்சுட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்கூல் பிரின்சிபல் ஒருத்தர், ஓகே, அவருக்கு சொத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை, நல்ல படித்தவர், சரியா, நிறைய வேலை பார்த்தாரு, மிக சிறந்த அறிவாளி. அவர் பார்த்திங்கன்னா ஒரு முதியோர்களுக்கான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறார் கோயம்புத்தூர் பக்கத்தில். அதில் அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு தனியாக வாங்கி அதுக்குள்ளே எல்லாம் முதியோர்கள் மட்டும் தான் இருக்க முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் உள்ளே இருக்குது. ஏன் அப்படி இருக்கிறாரு பசங்க கூட இல்லைன்னா, பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், இவரால் அமெரிக்காவில் போய் இருக்க முடியல, அங்கே இருக்க தட்பவெட்பநிலை குளிர் ஒத்துக்கலை, அதனால் இங்கேயே நான் இங்கே இருக்க போகிறேன்னு அவர் மனைவி இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி காப்பகங்கள் மாதிரி இந்த மாதிரி தனிப்பட்ட கேட்டட் கம்யூனிட்டி, முதியோர்களுக்கான கேட்டட் கம்யூனிட்டிஸும் நிறைய வந்துட்டுருக்குது. இப்போ 5 இடமிருந்து வளம். காண ஆரம்பிக்குது. டேஸ் மிருகம் ஒற்றை கொம்பும் தடித்த தோளும் ஒன்றது. மிருகம் காண்டாமிருகம். அது ஒற்றை கொம்பு மட்டும் இல்லைங்க. ஆப்பிரிக்கா காண்டாமிருகத்துக்கு 2 கொம்பு உண்டு. இந்திய காண்டாமிருகம் அசாமில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் 1 கொம்பு உண்டு. 4 மேலிருந்து கீழ் டான் இருக்குது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். சரி, அப்படி இங்கே போயிடலாமா? 12 இடமிருந்து வளம். கேல் ஆரம்பிக்குது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி. 13 மேலிருந்து கீழ் கூழ ஆரம்பிக்குது. கேஸ் ஸ்டவ் வருவதற்கு முன் டேஸ் அடுப்பில் பெண்கள் சமைத்தனர். அடுப்பில்
கும்டி எடுப்பா ஓயும் எட்டி எட்டியான் போட்ட பார்த்தாரா 20 இடமிருந்து பலம் டேஸ் குணம் கொண்டவன் சுலபத்தில் மாறிவிட மாட்டான். டி வந்துச்சுன்னா பிடிவாத குணம் போடலாம். பிடிவாத பியான்னு பார்த்துடலாம். நோய் அதுக்கு 2 எழுத்துல பிணி. அடுத்தது வந்து பீல ஆரம்பிக்குது. இங்கே வந்து கும்டி அப்படின்னு போட்டால் டி. அப்போ வந்து பிடின்னு வந்துச்சுன்னா 20 டேஸ் குணம் கொண்டவன் சுலபத்தில் மாற மாட்டான். பிடிவாத அப்படின்னு போட்டுடலாம். பிடிவாத குணம் கொண்டவன் மாற மாட்டான். அப்போ வந்து 13 மேலிருந்து கீழ் கூடின்னு வருது. கேஸ் ஸ்டவ் வருவதற்கு முன் டேஸ் அடுப்பில் பெண்கள் சமைத்தனர். விறகு அடுப்பு இங்கே வந்து கும்டி கும்யும் எட்டி குமுட்டி குமு எட்டின்னு போடலாம். கும்டி நான் போட்டிருக்கேன். 16 மேலிருந்து கீழ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். அழகி அழகிக்கு வந்து என்ன போடலாம். வர மாதிரி 4 எழுத்து நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. 21 தூரும். இது என்ன பாட்டு? இது வந்து தளபதி படத்தில் வர பாட்டு இல்லை? அதை கரெக்டு. சரி, 21 பார்த்துலாம். தொட்டனை தூரும் டேஸ் தொட்டனை தூரும். இது வந்து திருக்குறள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இதற்கு என்ன பொருள்? தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னா தொட்டனை தூரும், அதாவது தூரும் அப்படிங்கிறத நீங்கள் ஊரும் அப்படின்னு வந்து படிக்கணும். இங்கே பொருள் கொள்ள வேண்டும். அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி. கேணி என்றால் கிணறு. ஸோ எவ்வளவுக்கு அளவு வந்து தோண்டுகிறோமோ தோண்டுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு தண்ணீர் ஊறுமாம், நீர் ஊறுமாம் கேணியில். அதுபோல் எவ்வளவு வந்து ஆழமாக படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு வந்து அறிவு வந்து ஊறுமாம் மனிதர்களுக்கு, மாந்தருக்கு அப்படிங்கிறது பொருள். ஸோ தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு போட்டுறான். மணல் கேணினா மணல் கிணறு, மணர் கேணி. 19 மேலிருந்து கீழ் ந இருக்குது. டேஸ் கண்கோடி வேண்டும், காண கண்கோடி வேண்டும். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா. 9 இடமிருந்து பலம் இன்னும் இருக்குது. மிகுந்த பாசம், அதிகமான பாசம் என்ன சொல்லலாம், இன்னும் இருக்குது. அன்பு, மிக அதிகமான பாசம், பேரன்பு. பேரன்பு. 10 மேலிருந்து கீழே ரே இருக்குது. தொடர் வண்டி, ரயில் வண்டி. 17 இடமிருந்து வளம் இல் இருக்குது. ஒரு வெண்மையான மலர் இல் இருக்குது நடுவில். என்ன சொல்லலாம்? வள்ளி, முல்லை, அல்லி. என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். நிறைய போடலாம் இங்கே. 17 மேலிருந்து கீழ் ஆரம்பம் எதிர்சொல். ஆரம்பத்திற்கு எதிர்சொல் 3 எழுத்தில் முடிவு. முள்ளுன்னு வருது. அப்போது ஒரு வெண்மையான மலர் வந்து முல்லை. 11 மேலிருந்து கீழ் பூல ஆரம்பிக்குது. பாரதி கண்ட டேஸ் பெண். பாரதி கண்ட புதுமை பெண். புது போட்டுடலாம். 14 இடமிருந்து வலம் பாராட்டு வழிபடு. பாராட்டுதல், வழிபடுதல், துதி. இருக்குது, துதி போட்டுடலாம். 15 மேலிருந்து கீழ் தீல ஆரம்பிக்குது. திரிபுரா தொடக்கத்தில் விளக்கெரிய உதவும். விளக்கெரிய உதவுவது திரி, அதுதான் சொல்கிறாங்க. திரிபுரா தொடக்கத்தில் திரி. 18 இடமிருந்து வலம் ரீ இருக்குது. மிக பழமையான வேதம். இது வந்து ரிக் வேதம் தான். முதன்மையான வேதமும் இதுதான். ரிக், யஜுர், சாம, அதர்வனம். சரி, அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, டேஸ் விதைத்தால் பனை விளையுமா அப்படின்ட்டு. அதற்கு பதில் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. தினை விதைத்தால் பனை விளையுமா அப்படின்ட்டு. இது முன்னாடி கேட்டிருக்காங்க இதே கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு. அதனால் அதை பார்த்த உடனே இதுதான் வரும்னு தோணுச்சு எனக்கு, தினை என்று. அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.